என்ன செல்வி இன்னும் ஆளை காணோம்? வர வர ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. வீட்டு பிரச்சனையில புருஷன் இருக்கிறதவே மறந்துட்டாங்க. என்ன வேலு, ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க. எங்க உங்களை காணமேன்னு தேடிட்டு இருந்தேன். இந்த கேட்டரிங் ஆர்டர் விஷயமா போறதுல இருந்து நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. அதான் வந்துட்டல. இந்தாங்க பால், சூடா இருக்கு, பாத்து. போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கும் தனியா தான் படுக்கணும் போலயே. சரிங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். வேலு, என்ன அதுக்குள்ள தூங்க போறேங்கிறீங்க? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? எப்பவும் நான் தான் தூங்க வேணாம்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன அதிசயம், நீங்க தூங்க வேணாம்னு சொல்றீங்க? சரி சரி, நான் ரெடி. வாங்க வாங்க உட்காருங்க. ஹலோ ஹலோ, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்குது. நான் சொல்றது, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நெட்ல கேட்டரிங் சர்வீஸ் எப்படிலாம் நடக்குது, அதுல யாரெல்லாம் எப்படிலாம் சமைச்சு வின் பண்ணிருக்காங்கன்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். வேற எந்த கனவுலயும் இருக்காதீங்க. ஓ, அத சொல்றீங்களா? நான் என்னென்னமோ நினைச்சேன். நினைப்பீங்க நினைப்பீங்க, நீங்க ஏன் நினைக்க மாட்டீங்க? ஆடா போங்கங்க. அப்பா பாரு வேலை வேலை அப்படின்னு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு அப்படியே வேலையை பார்க்கலாமே. ஏன் வேலு இப்படி சலிச்சுக்கிறீங்க? நடக்க போற கேட்டரிங் இன்டர்வியூல நம்ம கலந்துகிட்டு இதுல நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க நீங்க, அது எப்படிங்க நான் மறப்பேன்? நீங்க நைட்டு தூங்க போறது இல்லைன்னு சொன்னதுமே நானு வேற என்னென்னமோ நினைச்சேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த நினைப்ப அப்படியே விட்டுட்டு நான் சொல்ற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இத பாருங்க வேலு, இதுதான் வேர்ல்ட்லே ஃபேமஸான கேட்டரிங் இன்டர்வியூ செக்ஷன். இதுல எப்படிலாம் டாஸ்க் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு என்ன வேலு, எல்லாமே பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டேன். இப்படிதான் கேட்டரிங் இன்டர்வியூ நடத்துவாங்க. நீங்க பார்த்ததுல ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல தான் நமக்கான இன்டர்வியூ நடக்கும். ஏங்க, இப்ப பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கேட்டரிங் ஆர்டருக்கும் சமைக்கணுமா? மோஸ்ட்லி இப்படிதான் நடக்கும். அவங்க கொடுக்கிற டைம்ல ஏதாவது ஒரு ரெசிபியை செஞ்சு முடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லனா புதுசா ஏதாவது ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி செய்ய சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாம ப்ரிப்பேரா இருக்கணும். கண்டிப்பாங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்படி ஏதாவது சொல்லி சொல்லியே உங்க காரியத்தை சாதிச்சிருங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, தூங்குங்க. காலையில நம்ம 2 பேரும் இந்த கம்பெனிக்கு போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல. ஏங்க, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதான் எல்லாமே பார்த்தாச்சுல. தூங்குங்க, எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இல்லங்க,
அதான் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் முழிச்சிருந்து எல்லா வீடியோவும் பார்த்தேல்ல, இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போமா? பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மெல்லமா கைய போடுவீங்க, அதுக்கப்புறம் முத்தம் கொடுப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பேசாம படுத்து தூங்குங்க. ஏங்க 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 இதெல்லாம் அநியாயங்க. ஏங்க கண்ணத்துல வேணாங்க, இங்க பாருங்க, கையில மட்டும் கொடுத்துருங்க. ஏங்க உங்களுக்கு வெக்கமா இருந்தா நீங்க கண்ண முடிக்கங்க. இங்க பாருங்க, முத்தங்கித்தெல்லாம் இன்டர்வியூக்கு அப்புறம் தான், போய் பேசாம தூங்குங்க. ஏங்க ஏங்க செல்வி